வாங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தாய் குளங்களே, தாய் குளங்கள், என் கூட பிறந்த சகோதர சகோதரி அப்படி பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அன்றைக்கி லீவுன்றதுனால உங்கள்கிட்ட நல்லா நிறைய நேரம் பேசலாம். என்ன லீவுண்டோ பூஜாவுக்கு அம்மா நாச்சியாக போட்டிருக்கு. அதனால லீவ் எடுத்து வீட்டில் இரு, பலகாரம் செடியெல்லாம் சுடக்கூடாது, இப்போதைக்கு கம்மண்டு வீட்டில் இருந்துட்டாரு. சரி, புரிஞ்சு சொல்ல கேட்டுக்கிட்டு இருப்போம். என்ன சம்பாத்தியம் முக்கியம்தான். நல்லா ஓடும் வியாபாரம். என்ன செய்ய, நம்ம பிள்ளைகளை பார்க்கணும்லக்கா. நாச்சியாக போட்டிருக்கு, பிள்ளைக்கு அரிக்கிறது, காந்து தின்னுது, அதுக்கு கொடுத்த வேப்பலையை அப்படி தடையை கொடுத்துக்கிட்டு இப்படி இருக்கேன். அதனால் இன்றைக்கி லீவு. நல்லா பேசலாம் உங்கள்கிட்ட. என்னத்தை பேச போகிறேன், என்னத்தை சொல்ல. நான் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். இங்கே ஆரம்பத்தில் வந்து சொல்லி வந்து அப்படியே கதையாக காரணமானு சொல்லிட்டேன் எல்லாத்தையும். உங்கள்கிட்ட சொல்கிறது மாதிரி எங்க உங்கள்கிட்ட மட்டும்தான் உலகத்தில் சொல்கிறேன்னு இல்லை, பக்கம் அப்படி சொல்லி வச்சு. புதுசாக ஒரு வீட்டு குடி ஒன்று முடிச்சுங்க. அந்த வீட்டுக்கிட்ட புதுசாக என்ன இப்படி இன்னைக்கு எப்படி கல்யாணம் பண்ணிடுச்சு, அதாவது இதுன்னு அவ விஷயத்த பேசுனா, அவள் ஒரு விஷயத்த சொன்னால் நான் 10 விஷயத்த சொல்லி அப்படியே பேசுகிறது. ஒரு இடத்துக்கு அப்பளை கம்மியில் அப்பளை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே பேசுகிறது. அப்போ சொல்லுவாங்க, கீதா முதல்ல வேலை வைக்கிறது ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இந்த பிள்ளை வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து அப்பளம் போய் போட்டு கொடுத்துருந்தேன். கண்ணங்காலில் வைக்கல, வீட்டிலேயே தான் போடுறது. மாடியில் நான் கீழே குடி இருக்கேன்னா மாடியில் அப்பளம் கம்பெனி இருந்துச்சு. எல்லோரும் என்ன பொம்பளை ஊரும் குயின்னு அப்பளம் போட்டு கொடுத்துட்றாங்க, நம்மளும் போய் அங்கே போய் அப்பளம் போட்டான்னு ஓடிடுவீங்க. ஓடி போய் அப்பளம் அப்போ தான் கற்றுக்கிற போகிறேன். இப்படித்தான் போடணும்னு அவங்க பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். சும்மா எதுக்கு இருக்கான். அப்போ வந்து எந்த வேலையும் பார்க்கல. சும்மா வந்து அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷத்தில் வந்து மாமனார் மாமியார் சண்டை என்ன வழக்காயி மாமியை சொல்லிச்சு, கொஞ்ச நாளைக்கு நீ வாடகை இருந்துவார், அப்போத்தான் உன்னோட அருமை தெரியுது. அப்புறமா அருமை தெரிஞ்சு மாமியா காலில் கும்பிட்டுக்கிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் அந்த வீட்டுக்கு அருமை தெரிஞ்சிருச்சு. அத்தை இனிமேல் நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்பேன் அப்படின்னு. அப்போத்தான் எனக்கு வேணும், நீங்கள் சொல்கிறபடியே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடியே போய் மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ஓடிட்டான். முதல் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தனி கொடுத்து வைக்காது, நீ போய் வாடகை கொடுத்து பார்த்தாத்தே உனக்கு தெரியும்ட்டு அனுப்பி விட்ருச்சு. அப்புறமே மன்னிப்பு கேட்டேன். அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக போகிறப்ப அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு வருவான்னு நினச்சி நீ அனுப்புனது. அப்புறம் வீரமாக பிழைச்சி காட்டிட்டேன். இன்னும் ஓயாமல் மன்னிப்பு கேட்க முடியாது போங்க அப்படின்ட்டு. அது அறியாத வசதி இப்போ அறிஞ்சிருச்சு எல்லாமே. இன்னும் நான் வாழ்க்கையில் வேலையை பார்த்தாவது முன்னேறிடுவேன், போயிருக்கேன்ட்டு. இனிமேல் உங்கள் பக்கமே வர மாட்டேன்ட்டேன். அப்புறமே மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டேன். 2 தடவை. ஒரு தடவை அனுப்பி விட்டதில் மாமியிட்ட மன்னிப்பு கேட்டு உள்ளே சேர்ந்துட்டேன். 2ஆவது தடவை அமைத்து விடுறையில் வைராக்கியமாக புழைச்ச கட்டிடுறேன்னு இனிமேல் அந்த பக்கமே வர மாட்டேன்னு அந்த பக்கமே போகலை. அப்படி அந்த விஷயத்துக்காரன் அப்படி மேலே அப்பளம் தைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே அப்பளம் முடையில இப்படித்தாங்க நடந்த கதையை பூரா சொல்ல வேண்டியது. அவங்க இந்த பிள்ளை வந்ததுலேருந்து வேலை ஓடுறதே தெரியலையேக்கா, நல்லா பேசுகிறாளே, அப்படி நேரம் போகிறதே தெரியல, வேலை பார்த்து அழுப்பும் தெரியல இல்லையே சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் நேரம் வரலன்னு வச்சுக்கல, கூப்பிடுவாங்க, ஏன் பார்வதி வாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. இருங்கக்கா பாத்திரம் பண்ணமும் விலைக்கிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு வரேன், நீங்களாம் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு சம்பளமே இல்லை. கற்றுக்கிறவங்களுக்கு அப்போ சம்பளம் கிடையாது, சும்மா தான் கற்றுக்கிறோம். பிரியாதேன் நம்ம எவ்வளோ போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு பிரியுதேன். நம்ம தானே தானே போடுறோம்ல, அதை சரி பண்ணி அவங்க இது பண்ணிக்கிடுவாங்க, அப்பளம் ஆக்கிடுவாங்க. கோணையாக இருக்குது. இப்போ மிஷினாக போயிடுச்சு, அப்போ கையில் தான் போட்டோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ கூப்பிடுவாங்க, நான் ஊசியத்தானே வைக்கிறேன், நான் வீட்டு வேலையில் முடிச்சுட்டு வரேன், நீங்கள் சம்பளத்துக்கு வேலை வைக்கிறீங்க, அதனால கரெக்டாக டயத்துக்கு வந்து உட்காந்துடுறீங்க, பார்த்தா பொழுது போகலை அப்படின்ட்டே கூப்பிடுவாங்க இல்லையா. அந்த அளவுக்கு பேசவே பார்த்துக்கு சரின்ட்டு போய் அப்படி பேசுகிறவங்க. அப்படி பேசையில் பார்த்துக்கணும் ஒருத்தர் பொம்பளைய நெசமாக இங்கே பொம்பளைய கூடனா ஆம்பளையில் கூட அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாக்கும் இதாக்கும் சொல்லக்கூடாது என்னங்க, நம்ம சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி பொம்பளை ஆயிடுவோம். கேவலாம் வெக்க கேவலாம். அவங்க பேசவும் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க, இந்த குடும்ப விஷயங்கள், கல்யாணம் முடிச்சது, கல்யாணம் நடந்தது, இப்படி என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, இப்படி இந்த விஷயங்களை பேசுகிறேன். அவங்க ரொம்ப உள்வாங்கி உள்ளே போய் என் புருஷன் அப்படி பண்ணி இப்படின்னு என்னத்தையும் பேசுகிறாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ அனுமதி உங்கள் வீட்டில் எப்படின்டா, என்னக்கா எனக்கு தெரியல, இருக்க பார்த்து போகிறேன். இன்னும் அவங்க பேசிக்கிட்டு நம்மளை கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் எப்படின்டா, பாத்ரூம் போகிறேன், போயிட்டு ஓடியாந்துருவேன். அந்த பேச ஆரம்பிச்சாலும் ஓடியாந்துருவேன். ஐயோ இந்த பேச ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் ஓடிடுவான். என்னடி ஓடி போயிடுற அப்படின்னு. ஏக்கா ஒரு நாளைக்கு நான் வரல, வீட்டுக்கு தூரம் வரல அப்படின்ட்டு வீட்டில் இருக்குது. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா பொம்பளைக்கு கூடுனா இப்படிலாம் பேசுகிறாரு. பனுமதி
சும்மா நடிக்காத, நீ பேச மாட்டியாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்க ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க. நெசமாகவே சொல்கிறேன், பொம்பளையை கூட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு. நான் சும்மா இருக்க மாட்டேன். சரி, அவங்க வாட்டு பேசிட்டு போகிறாங்க, நம்ம அப்பளம் கற்றுக்கிறதுக்கு போகிறோம். சரி, பொம்பளை பேசுகிறாங்க, நம்ம அறிவோட நம்ம இதை சொல்லக்கூடாது சொல்லணும் அப்படின்ற யோசனையோட நம்ம வாட்டுக்கு இருந்துக்கிறணும் இருக்கணும்னாக்க. நான் ஒரு கூறுகட்ட குப்பை மேடு. எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு தூங்க போகையில் நான் தான் சொல்கிறேன் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் நிறைய பேசுவேன், கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப நேரம் பேசுவேன். அப்படி பேசுகிறப்ப இவங்க அப்பளத்தை என்னாச்சு, எத்தனை வயசு ஓட்ட அன்னைக்கு கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்பார். கற்றுக்கிட்டீங்க, ஆனால் என்னங்க பொம்பளைய கூட அப்படி பேசுகிறாங்க, இப்படி போனது வந்தது. மீடியாவில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதியே, என்ன அடுத்த பொம்பளைகளை பற்றி பேசுகிறேன், உண்மையிலேயே இப்படி பேசுகிறாங்களே என்னங்க அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காரு அப்படியா அப்படி கேட்டுக்கிட்டு இங்கே ஒரு காலையில் விடுந்துருச்சு. அப்போ நைட்டில் விடுஞ்சிடலங்க, காலையில் விடுஞ்சி. படமதே போய்ட்டு வேலைக்கு என்னாரு போயிட்டு வரதுக்கு முன்னாடி நல்லா ஒன்று சொல்கிறேன், மேலே இருக்கிற அப்பளம் கம்பெனிக்கு வேலைக்கு போய் அப்பளம் கற்றுக்கிற போகிறேன்னு போகக்கூடாது. அப்படின்னு போகக்கூடாது. அங்கே பேசுகிற பேச்சு பொம்பளை கூட எப்படி பேசுனான்னு சொன்னையில் அது எதுக்கு பேசுகிறாரு தெரியுமா? நீ கூறுகட்டத்தனமாக எல்லா கல்யாண விஷயம் என்னென்னத்தையும் சொல்லியிருந்திருக்க. அதே மாதிரி வீட்டில் நடக்கிற அந்தரங்கமான விஷயத்தையும் நீ சொல்லுவியா அப்படின்னு உன்னை செக் பண்ணுறதுக்காக அவங்க முதல்ல பேசுகிறாங்க. அவங்க முதல்ல பேசி என்ன எங்கள் வீட்டுக்கார அப்படி இப்படி இதாக்குன்னு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியா எங்கள் வீட்டுக்கார இப்படி நீ பேசி ஏதாச்சும் அதை க்ளோஸாக பேசுவியா அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்ணி உன்னைய போட்டு வைக்கிருக்காங்க. அதனால பொம்பளைகிட்ட சேர்ற விஷயத்த நிப்பாட்டு, போகக்கூடாது, நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டார். என்னங்க அப்போ நைட்லாம் பேசான்றது? நைட்லாம் பேசாமல் தான் இருப்பேன். நைட்டில் சொன்னேன்னா நைட்லேயே தாண்டவ மாடுவில்ல. இப்போ சொன்னால் கத்தி பேச மாட்டேன், ஏன்டா அப்பளக்கு மணிக்கு மேலே ஆள் வந்துட்டாங்க. அதனால பேச மாட்டேன். கத்தி பேசினா அப்பளக்கம்மில் என்ன எதுன்னு கேட்பாங்க. இப்போ விஷயத்தை சொல்லணும்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றார். அப்படி பேசான்னு கம்முன்னு பற்றியா மூளையோடு நம்ம இப்படி யோசனை பண்ணிட்டார். என்ன செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்னங்க பழகிட்டு தாங்க இருக்கேன். அவங்க பேசினான்னு நான் எந்திரிச்சு வந்துட்டேங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க எல்லா விவரத்தையும்ன்றேன். நீ எல்லா விவரத்தையும் சொன்னாலும் பானு உனக்கு கொஞ்சம் புரியாதன்மை இருக்கும். அவங்க பேசுகிறாண்டு நம்ம குடும்பத்தில் நடக்கிற அந்தரங்கமான விஷயத்தை போய் இன்னொரு பொம்பளைகிட்ட பேசக்கூடாது பாடு. நீ பேச மாட்டேன். இருந்தாலும் அவங்க போட்டு வாங்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி அவங்களுடைய விஷயங்களை பேசியிருக்காங்க. அப்படி பேசுகிற பொம்பளைகிட்ட போய் நீ உட்காந்து வேலை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி பேசாத அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நெசமாகவே நடந்தது. அதோட பார்த்துக்கோங்க. நான் போகலை. ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ண என்ன விஷயம் அப்படின்னு அந்த ஓனர் அக்கா கீழே இறங்கிட்டு கேட்டாங்க. ஏக்கா எங்கள் வீட்டுக்காரு இது ஓட்டு கொடுக்கலாம் வேணா நீ வீட்டில் வச்சு போட்டுட்டாரு. நான் இப்போத்தே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன், கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டல வீட்டுக்கு கொடுங்க, நான் இப்படி வீட்டுக்குள்ளே வச்சு போட்டு தரேன் அப்படின்னு. சரி, வீட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே டாப்பாக போட்டுக்கிட்டு அப்படியே தேய்ச்சி அப்பளத்தை கொண்டு போய் மேலே போய் ஏற்றி வச்சுட்டு கீழே ஓடியாந்துருவேன். பேசாத சொல்லவும் முடியாதுல்ல. சொன்னோம்னா இதை போய் புருஷிட்ட சொல்லியிருக்கியா, அப்போ நீனு எப்படிப்பட்டவள இருக்க, நாங்கள் பொம்பளையும் பேசுறது போய் புருஷிட்ட சொல்லுவியாடி நம்மளை திட்டுவாங்க. விவரத்தையும் சொல்ல முடியாது. நம்மளும் சொல்லி மாட்டிக்கிட்டேன் புருஷன்ட்ட. என்ன அதில் இருந்து பார்த்துக்கணுங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் நினைங்க, பொய் நினச்சாலும் நினச்சிக்கோங்க. அந்த விஷயம் ஒரு நாள் சொன்னேன் பாருங்க. அந்த சொன்னதுலேருந்து எந்த பொம்பளையோடவே சேர விட மாட்டாங்க. அக்கம் பக்கமே பேச விட கருப்பாத்திர திடீர்னு குடிஞ்சோடனே அக்கம் பக்கமே பேச விட மாட்டார். பேசக்கூடாது. நீனு என்னன்னு கேளுங்க. இந்த மாதிரி பொம்பளையை கூடுனா அப்படி பேசிடுவாங்களாம், அந்த விஷயத்தை பற்றி பேசுவாங்களாம். அதனால பயந்துட்டு பேச விட மாட்டார். என் நாட்டு ரொம்ப க்ளோஸாக பேசுவேன். ஊர்னா ஃபோன் அடித்தாங்க, டார்லிங் அப்படின்ட்டாங்க. நானும் டார்லிங் அப்படின்னேன். சொல்லு டார்லிங் அப்படின்னே நான். எங்கள் வீட்டுக்காரரு உள்ள ஹாலில் இருந்தோம், நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வெட்ட வெளியான குடுக்குடு முடியாது. யாரை டார்லிங்கிற? உங்கள் தங்கச்சி தாங்க அப்படின்னு. எதுக்கு டார்லிங்ட அப்படின்னாரு. அதுதாங்க டார்லிங்னு சொல்லுவாங்க உங்கள் தங்கச்சி. சரின்னு நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களேன்னு நான் திருப்பி டார்லிங்னு சொல்லினேங்க அப்படின்னு. அந்த டோர்லிங்லாம் வேணாம். சரி, என்ன டோர்லிங்னுக்கிட்டு என்ன உனக்கு அப்படின்னாரு. என்னன்னே நான் சும்மா நாத்தனான்னு சொன்னேன், சொல்லக்கூடாதா? ஆமாம், என்னத்த டார்லிங் சொல்கிற, என்ன நாத்தனா சொல்கிற, என்ன பேசிக்கிட்டு என்ன பேசப்படுறிய அப்படின்ட்டார். ஏன்னா பேசக்கூட கூடாதா? சும்மா இந்த கல்யாணத்துக்கு போகிறோம், வாராலாம் இல்லையான்னு கேட்க போட்டு அம்மா போட்டிருக்கு பூச்சாவுக்கு, அதெல்லாம் வரல, வை போட கட் பண்ணிட்டார். ஏப்பா அப்படி பண்ணுறீங்க? உங்கள் தங்கச்சி தானே அப்படிங்கிறேன். என் தங்கச்சியாக இருந்தாலும் அளவோட தான் நீ பேசணும். அதுக்கு கூறுகட்டு லூஸு, அதனால அளவோட தான் பேசணும். எங்கேயும் இஞ்சிருக்க பொம்பளையெல்லாம் கூடி
துணி எடுக்க போகிறது, ட்ரெஸ் எடுக்க போகிறது, கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்குள்ளே போகிறாங்க இருங்க. கோயிலுக்கு கும்மி வாங்க நீ வரையான்னு கூடி கும்மியாக வாங்க நீ வெள்ளிக்கிழமை போமா போமா நீங்கள் நாத்தினாலும் கூப்பிடுவேன் வரையா அப்படின்ட்டு நான் வரல வியாபாரம் பக்கம் அப்படின்ட்டுருவேன். இன்றைக்கி தான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்துச்சுனா கண்டுபிடிச்சிடுவேன். உங்கள் வீட்டுக்காரு அதுலேருந்து எந்த பொம்பளையோட கூட்டு சேர்ந்து போக விட மாட்டாருங்க. கூட்டு சேர்த்து போட மாட்டார். கல்யாணம் காய்ச்சி இந்த இது பானை பட்டா எடுக்கிறாங்க, சீர் எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விடுறாரு. இல்லைன்னா விடவே மாட்டார். ஒன்றா பொம்பளைகளோட கூடவே விட மாட்டார். ஒரு தடவை சொல்லிவிட்டு எப்படி மாட்டிக்கிட்டே பாருங்க எப்படி செட்டை ரொம்ப கண்கொத்தி பாம்பாக காற்று பொம்பளைகளோட கூடி பேச விடவே மாட்டார் இது வரைக்கும். நீங்களாம் அப்படி பார்த்துருக்கீங்களா? பொம்பளையை கூடி பேசுகிற எப்படித்தான் பேசுவாருன்ட்டு நான் அப்படித்தான் பார்த்துருக்கேன். புதுசாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியெல்லாம் பேசுவாங்களாண்டு. அது மாதிரி நான் கூறு கட்டவளாக இருந்தாலும் சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவேன். எல்லா விஷயத்தையும் டீப்பாக உள்ளே இறங்கி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அசிங்கம் என்னங்க. இவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் சொல்ல முடியாது. அது சொல்லக்கூடாது, அது தப்பு. இன்றைக்கி க்ளோஸாக இருக்கிறவங்க நாளைக்கு விவகாரமான அதான் மாறிடுவாங்க. உன்னைய பற்றி எனக்கு தெரியாதாடி, நீ அப்படிடி இப்படின்னு ஒரு நிமிஷத்தில் பேசுகிறதுக்கு வாய் வந்துடும். அதனால் எந்த ஒரு ரகசியத்தையும் எந்த பொம்பளை நம்பியும் பேசக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரு அவங்க தங்கச்சியாக இருந்தால் கூட அளவோடு பேச அளவோடு பழகு. ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு டார்லிங்கிறது செல்லம்ன்றது அதுன்றது இதுன்றது அப்படியே நிறைய இணைப்புகளை சேர்த்துக்கிட்டு பேசுகிறது இந்த கூட்டு சேர்ற வேலையே இருக்கக்கூடாது. எங்கே போனோம் கோயிலுக்கு போடுமா அந்த கூட்டத்தில் ஏதாச்சும் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போடும் மட்டும் போகக்கூடாது. இப்போ ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்ன்றான், விசேஷத்துக்கு நாத்தனாவோட போகிறேங்க அப்படின்னா நான் வர முடியாதா? அப்போ நீ என்ன செய்கிற? மானசாவை தூக்கிட்டு போ. மானசாவை தூக்கிட்டு போனால் கஷ்டமாக இருக்கா? இசாந்த கையில் பிடிச்சிட்டு போ. ஏதாச்சும் ஒரு பிள்ளையே நீ கையில் பிடிச்சிட்டு போ அப்படின்ட்டு. ஏங்க பிள்ளையெல்லாம் பெற்று பெரிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, அதுக்கு பாட்டு வீட்டில் இருக்காதாண்டா? முடியாது. பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறப்ப உனக்கு உன் மேலே ஒரு மரியாதை இருக்கும். நீ பிள்ளை இல்லாமல் சும்மா பொம்பளைகளோட சேர்ந்து போய்கிட்டு கக்க புக்கன்ட்டு அவ ஒன்று பேச நீ ஒன்று பேச சிரிக்க பொது இடம் விடுவாக்காம என்னமாச்சும் இது பண்ணுறது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இது பண்ணுறது மரியாதையை குறைக்கும்பான்னு. அதனால் நம்ம மரியாதையோடு இருக்குன்னு நினச்சேன்டா. பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு போகணும் நீனு அப்படின்வார். சரின்னு ஒரு பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஒன்று நண்டை தந்திட்டு போவேன். போத்தாலும் மானசாவை தூக்கிட்டு பிள்ளை எடுக்கிட்டு போயிடுவேன். அவர் சொல்கிறது கற்றுட்டேன். என்ன நம்மளை ஒரு மரியாதையான ஒரு பொம்பளையாக அந்த இதில் இருக்கணும்னு தானே நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்துக்கோங்க, மரியாதை என்பது நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான். ஆனால் எல்லாரும் நம்ம நடந்துக்கிறவங்க இப்போ புதுசாக நம்மளை பார்க்குறவங்க ரோட்டில் பார்க்குறவங்க இந்த பொம்பளை நல்ல பொம்பளையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்கல்ல. கையில் பிள்ளை இருந்தால் அவங்களுடைய எண்ணம் மாறும் அப்படின்றது அவரோட எண்ணம். அவர் சொல்லுறது நான் இந்த எண்ணெய் இப்போ நான் நான் வெறுமனே ஒரு பேக்கை போட்டு ஒரு சேலையை கட்டி ஒரு மாதிரி போகிறப்ப பொம்பளைகளோட எல்லாரோட இப்போ நாத்தனார் இன்னும் ஒரு 4 பேரோட சேர்ந்து போகிறப்ப பொண்ணுங்களோட ஒரு பொம்பளை 4 பொம்பளை பேசிட்டா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஆளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்காதுன்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அதிகமாகும். ஏன்னா தேர்ந்து கூட குறைய பேசிக்கிட்டு கக்க கூட கிடச்சிக்கிட்டு அப்பெல்லாம் போகிறப்ப என்ன இது ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ சந்தை கடையில் சந்தை வாங்கிட்டு இருக்கோம். என் நாத்தனாவோட போயிட்டு சந்தைவங்க காய் வரைக்கிட்டு இருக்கு, தக்காளி வரைக்கிட்டு இருக்கவங்க அவங்க வீட்டில் ஒரு 4 தக்காளி செடி இருக்குது. அந்த தக்காளி செடியில் காய் பழுத்தது இன்னும் பழுக்கலைன்றதை நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற தக்காளி செடியில் இருக்கிற காய் இன்னும் பழுக்கலை, அதனால கூட ஒரு கிலோ வாங்கிட்டு போகணும் அப்படி சொன்னால் பரவாயில்ல. தக்காளி பறிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க? ஏன் தக்காளி பழுக்கலை? அதனால தான் தக்காளி கூட ஒரு கிலோ வாங்கணுன்றாங்க. ஏன் தக்காளி பழுக்கலையா? ஐயையோ என்ன சொல்கிறிய? நான் உடனே கிடைக்கிறாங்க அந்த தக்காளி கடையில். அப்போதான் எனக்கு யோசனை வந்துச்சு, ஓஹோ நம்ம புரிஞ்சுறது இதுதான் காரணம். அப்போ என்ன செய்யுறது? அது அந்த இடத்துல விகாரமாகப்படுது. அதில் ஒரு 4 பேர் தக்காளி பறக்கிட்டு இருக்கவங்க அந்த தக்காளி விற்கிற ஆள் அவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்ன இந்த பொம்பளை சம்மந்தமே இல்லாமல் 2 பேரும் பேசியிருக்கிறாளுங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. என்ன நம்மளுடைய மதிப்பு இங்கே குறைக்கும் அப்படின்னு. அப்போ நான் யோசனை பண்ணேன், ஓ நம்ம புருஷன் இதைத்தான் சொல்கிறாரு இருக்கு, பொம்பளைகளோட கூடி போகாத சேராதண்டு. இந்த அவங்க வாய் இல்லாமல் என்னோடய தக்காளி பழுக்கலை அதனால கூட ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறோம்னு அவங்க வாய் இல்லாமல் சொல்கிறாங்க. நான் ஒரு கிறுக்குத்தனமான புத்தி இருக்கிறதுனால என்ன உங்கள் தக்காளி பழுக்கலையா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சிரிக்கிறாங்க. சிரித்தோன்னா மற்றவங்களாம் நம்மளை எடுத்து பார்க்குறாங்க. என்ன இந்த பொம்பளையும் பொது இடத்துல இப்படி பேசுது இப்படி சிரிக்குது என்னத்தையோ பேசிய. அதுதான் ஒரு இதை நம்மளுடைய பார்வைகளை வேறு மாதிரி தோற்றங்களை கொண்டு போகும். இந்த பொம்பளை என்ன இப்படி பேசுது அப்படின்ற ஒரு இதை மற்றவங்களுக்கு உண்டாக்கிறோம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம புரிஞ்சு பொம்பளைகளோட சேர்ந்து அதிகமாக கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் அதிகமாக உறவாடிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியாத பிள்ளைய எங்கே வேணாலும் தூக்கிக்கிட்டு போ
அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. நம்ம மான மரியாதைக்கு நம்ம மரியாதையான பொம்பளையாக இருக்குன்றதுக்காக சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு என் புருஷன் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு ஓடிடுவேன். அது மாதிரி நான் என்னென்ன பேசுகிறோம், எதை சொல்லணும், எதாவது சொல்லக்கூடாது அப்படின்னு அறிஞ்சு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என் மக்களை, என்ன சகோதர சகோதரிகளே, ரைட்டு தானே சொல்கிறேன், நல்லா தானே சொல்கிறேன், தப்பு தவறும் எதுவும் இல்லை. யோசனை தான் பேசி கிடப்பேன். நான் மனசில் விட்டதை ஆனால் பேசிடுவேன். ஆனால் தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த அந்த இடத்துல சிரிச்சாகல, அது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே அவள் தக்காளி பறக்க விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். அங்கே வந்து இது சீரணி வாங்கிட்டு பின்னாடி வந்துட்டா, என்னடி இப்படி விட்டுட்டு விட முடியாத, எப்போ காசு கொடுத்தா எப்போ வந்துட்டாங்க. நான் வெள்ளனி இது வந்துட்டு இல்லை, காசு கொடுத்துட்டேனே, நீங்கள் ரொம்ப நேரம் பறக்கிட்டு 2 கிலோ பறக்கினே, நான் 1 கிலோ ஓடியாத்தியாதே அப்படின்ட்டு. அப்போ சொல்லக்கூடாதுல, இப்போ பார்ப்பாங்க, வீடியோ பார்த்து சொல்லுவாங்க. அது சொன்னால் உண்மைதான். ஆமாம், எனக்கு ஒரு மாதிரியை பட்டுச்சு. அது வந்து பொதுவான இடத்துல கக்கப்பக்கம்னு சிரிக்கிறது, இது பண்ணுறது, அதெல்லாம் ஒரு மாதிரி நம்மளை வேறு மாதிரியான ஒரு எண்ணத்தை மற்றவங்களுக்கு உண்டாக்குறதா இருக்கும். இப்போ பஸ்ஸில் போகையில் அந்த வருந்த அது இதுன்னு ஏதோ ஒன்று பேசி கக்கப்பக்கம்னு சிரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன நாலு பொம்பளை சிரிக்கிறானுங்க, ஒரு மாதிரியாக இருக்காளுகளே அப்படின்ற மற்ற ஆம்பளைய நம்மளுடைய வேறு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். கையில் பிள்ளை இருக்கிறப்ப ஒரு பிள்ளை ஒரு தாய், அது ஒரு தாய் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும், மதிப்பு மரியாதையை உண்டாக்கும் அப்படின்றதுக்காக நம்ம புருஷன் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளை தூக்கிட்டு எங்கே வேணாலும் ஓடியே வருவேன். தனியாக போகிறதுக்கு விடவே மாட்டார். நாத்தனார் இருந்தால் கூட, என் நாத்தனார் கூட இந்த மச்சாமட்டி விட அப்படின்ட்டு யாரோடையும் கூட்டி சேர்ந்து எங்கேயும் கூடி கும்மி அடிக்கிறது விட மாட்டார். அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு சொல்கிறாங்க எங்கள் நாத்தனார், சில விஷயத்தை தான் புருஷனை சொல்லணும், நல்லவனாக இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி தலையாத வாங்க என்கிட்டே. எங்கள் என் புருஷன் தான் எனக்கு நல்லது சொல்லுவார், நீங்கள் எல்லாம் போங்க, யாரையும் நம்ப மாட்டேன்ட்டு. சீமா நல்ல மனுஷனா? சீமா உண்மையிலேயே நல்ல மனுஷன், சீமா உண்மையிலேயே தங்கமான மனுஷன். அப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது ரொம்ப குடும்பம் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் ஒரு சின்ன குறை இருக்கும். மற்ற எல்லாருக்கும் கோடியாக பணம் வச்சு பணத்தாலே பொண்டாட்டி அலங்காரம் பண்ணி நிறைய பாசம் கொடுத்தா கூட ஏதாச்சும் சின்ன குறை இருக்கும். ஆனால் எச்சிமாட்டை என்றைக்குமே சின்ன குறை கடுகளவு கூட கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும்னு நினச்சா கூட நம்ம தான் அதில் குறையில் மாட்டிக்கிறோம் தவிர அவருக்கு கொட்ட குறை சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது. அப்படி எச்சிமா சொல்கிறபடி கேட்டு நல்லபடியாக போயிடுவேன். என்னையும் எச்சிமாடியும் பிடிக்கிறா லைக் பண்ணுங்க, என்னோடய குடங்களாம் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் எச்சிமாட்டை மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன். அவர்கிட்ட உண்மையே சரியாக பொய்யோ சொல்லிட்டோம்னா அதுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைக்கும் நினைப்பேன். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் யோசனை பத்தலை அப்படின்னு. பிடிக்குதா லைக் பண்ணுங்கள். நான் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன், பூரா லீவு தான், பாப்பாவுக்கு அம்மா போட்டுக்கிறதுனால வேலை வெட்டிக்கலாம் போல், அதனால் தூங்க போகிறேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எடுத்துருக்கிறேன். லீவு கிடக்கிறீங்க தூங்கினா தனக்க. சரி லைக் பண்ணுங்கள்.